எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் உபாசனை. அதாவது முருகரை நம்ம சிலையில் ஆவாகனம் பண்ணி கொடுக்கறது தான். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே மறைச்சிருக்கலாம். அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து எந்திரம் எப்படி உள்ளே வைப்போம், என்ன பண்ணுவோம், எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கிட்ட இவங்க கேட்கும்போது இப்படி சிலையில் வேணும்னு கேட்கும்போது அவங்க வீட்டில் ஏற்கனவே நாங்கள் முருகர் சிலையை வச்சு வழிபடுறோம். ஆனால் எங்களுக்கு அதுக்குண்டான எந்திரங்கள் மற்ற எதுவுமே நாங்கள் வைக்கலங்கும் போது அவங்க வீட்டில் இருக்க சிலையை எங்களுக்கு அனுப்பி அதில் நாங்கள் ஆவாகனம் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்தோம். இல்லை சில நாங்கள் புதுசாக உங்களுக்கு நமக்கு சிலை நம்மளே வாங்கி ஆவாகனம் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கிட்ட சிலை இருக்குது அதில் நம்ம முருகரை உள்ள ஆவாகனம் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி தான் பண்ணுதோம். இந்த பூஜை இப்போ இவங்களுக்கு பண்ணக்கூடிய பூஜை அப்படின்னு நாங்கள் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் உபாசனையை நாங்களே எடுத்து அவங்க கையில் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். முருகர் உபாசனையை அதே மாதிரி இப்போ இல்லை நான் உபாசனை எடுத்துக்கிட்டேன், 48 நாள் பூஜை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நாங்கள் முருகர் ஆவாகனம் மட்டும் பண்ணி நம்ம கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி நம்ம கொடுப்போம். இல்லை நீங்களே சித்து எடுத்து கொடுத்துருங்கனாலும் அதுக்கும் நம்ம ரெடி பண்ணி எல்லாம் கொடுப்போம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கு எல்லாம் அபிஷேகம் எல்லாமே செஞ்சு அவருக்கு உண்டான அந்த எந்திரத்துக்கு தனியாக பூஜை பண்ணி அதுக்கு தனியாக மை வச்சு எல்லாம் பிராண பிரதிஷ்டை அபிஷேகம் எல்லாம் செஞ்சு மையை வச்சு தான் எந்திரத்தை இது நம்ம சிலைக்கு கீழே வைப்போம். ஏன்னா அது இருக்கும். திரும்ப அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த முருகருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பூஜை நடக்கும். பூஜை பண்ணி அதுக்கு உண்டான மந்திரம் எல்லாமே போட்டு தான் நம்ம அது கொடுப்போம். கொடுத்து இப்போ அவங்க பூஜை பண்ணாங்க அப்படின்னா முருகர் சித்து அவங்களுக்கு அவ்வளோ நல்ல இதாக இருக்கும். இப்போ நம்ம சிலையில் இது பண்ணுறாங்க. ஒரு சில பேத்துக்கு அது எப்படி நம்ம எந்திரம் எப்படி இது பண்ண வைக்க சரியா தெரியல, எந்திரத்தை வைக்கும் போது வைக்கிறேன்னு சொல்லி உடச்சிருந்தாங்க. அப்படிலாம் பண்ணால் அந்த எந்திரத்துக்கு பவரே இல்லை. அப்படிலாம் பண்ணோன்னா இதை முறைப்படி பண்ணால் நமக்கு அதெல்லாம் அபிஷேகம் செஞ்சு எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சிலைக்கு நம்ம எப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி தான் எந்திரத்துக்கும் நம்ம அபிஷேகம் செஞ்சு அதுக்கு அதே மாதிரி அதுக்குண்டான எல்லாம் நம்ம எல்லாம் வச்சு பூஜை பண்ணி தான் இது நம்ம சிலையில் நம்ம வைப்போம். வச்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் தனியாக படையல் போட்டு திருப்பி நம்ம பூஜை நடக்கும். இது நம்ம முருகர் இந்த பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா முருகர், அதாவது இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக போடுற மாதிரி எல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக போடுற மாதிரி வச்சுருப்பேன். இதனால் இது ரொம்ப நேரம் வேலை. அந்த அபிஷேகத்துலேருந்து எல்லாமே மந்திரம் சொல்லி அதுக்கு உண்டான மந்திரம் சொல்லி தானே அபிஷேகம் எல்லாமே நம்ம பண்ணி இது பண்ணுவோம். அந்த வீடியோவில் அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக போடுற மாதிரி கொஞ்சம் வைக்க போய் உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தெரியும். இது எல்லாமே முடியறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலேயே நமக்கு டைம் எடுக்கும். இது அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். எல்லாமே ரெடி பண்ணி இப்போ இவங்க கேட்டிருக்கிறது எப்படின்னா நாங்களே சித்து எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த பூஜை அதை நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவங்க நேரில் வந்தாங்கன்னா நேரில் வர வச்சு முடிச்சு கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னாலும் அங்கேங்கிறது கொரியர் அனுப்பி நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு நாள் மட்டும் பூஜையில் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சித்தி ஆயிரும். அந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்துருவேன். இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதாவது உங்களுக்கு இப்போ சிலை மூலியமாக வேணாலும் நீங்கள் கொடுப்போம். இல்லை நம்ம எந்திரத்து மூலியமாக போனாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அது இப்போ நம்ம எந்திரத்து மூலியமாகவே நீங்கள் சித்து எடுத்து கொடுப்பீங்கனாலும் கொடுப்போம். ஆனால் அந்த மாதிரி இது ரெண்டுமே சிலையாகவும் கொடுப்போம், எந்திரமாகவும் கொடுப்போம். இவங்களுக்கு அவங்க வீட்டில் சிலை இருக்க போய் அந்த சிலையில் எனக்கு முருகர் ஆவாகனம் பண்ணி தாங்கன்னு போய் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தொடர்பு கொண்டு பேசுங்க. எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு எப்படி வேணும்னு முதற்கொண்டு சொல்லிடுங்க. அதாவது இந்த முருகர் உபாசனை உங்களுக்கு சித்தி, அதாவது நீங்கள் சித்தி உபாசனை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வேணுமா, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, அதாவது முருகரை வச்சு உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம காளியை வச்சு மாடனை வச்சு நம்ம ஒரு விஷயத்த ஒரு வீட்டை பாதுகாப்பு பண்ணுறோம், ஒரு இடத்த நம்ம பாதுகாப்பு பண்ணுறோமோ அதே மாதிரி முருகரை வச்சு நம்ம பாதுகாப்பு பண்ணலாம். அதுக்கு உண்டான எந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் வேற வரும். அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் வைக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட விஷயமும் எவ்வளோ பெரிய மாந்திரிகவாதிகளோ இல்லை கெட்டவங்க அவங்க மேலே என்ன ஏவுனாலும் என்ன பண்ணாலும் சரி அந்த இடத்துக்குள்ள வரவே முடியாது. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இவங்க நமக்கு கேட்டது உபாசன முறைப்படி கேட்டதுனால நம்ம இப்படி கொடுக்கும். இல்லை இதே மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு வேணும், அந்த முருகர் இருக்க போய் எங்களுக்கு சுற்றி வீட்டுக்கிட்ட எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கணுங்க, அதுக்கு நம்ம தனியாக ரெடி பண்ணி பூஜை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு எப்படி வேணும், உபாசன முறைப்படி வேணுமா, இல்லாட்டி நமக்கு இது நமக்கு இந்த மாதிரி நமக்கு பாதுகாப்புக்கு வேணுமா, அது எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கனபடி நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம்.
அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ உங்களுக்கு அந்த பாதுகாப்பு பண்ணுற மாதிரி வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து வீடு நல்லா இருக்குமா? இந்த மாதிரி பூஜை பண்ணால் நமக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆனால் இந்த மாதிரி பூஜை பண்ணாலும் பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி நீங்கள் உபாசனம் எடுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கோம்னா நீங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து படையல் மாதம் போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்புக்கு மட்டும் பண்ணுறோன்னா அப்படி தேவை இருக்காது. சின்ன படையல் மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம போட்டால் போதும். இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சைவ படையல் மட்டும்தான். அதாவது வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம், சக்கரை பொங்கல் இது மட்டும் வச்சு நீங்கள் படையல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த நம்ம சித்தி ஆய் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிசாசு, இந்த பில்லி சூனியம், இந்த செய்வனை, ஏவல் இந்த மாதிரி என்ன பிரச்சனை அந்த வீட்டில் இருந்தாலும் விலகிடும். அதாவது இதுக்கு நம்ம தனியாக போய் வீட்டில் யாகம் வளர்க்கணும், இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணணும் அப்படிலாம் இல்லை. எப்பேற்பட்ட பிரச்சனை அந்த இடத்துல இருந்தாலும் விலகிடும். அந்த இடத்துல இருந்து ஒன்றுமே இருக்காது, டோட்டலாக இல்லாமான மாதிரி ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல லக்கு, அதாவது ஒரு எப்படி சொல்ல அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வரும். எதிர்பாராதது ஒரு இப்போ ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு ஒரு இட பிரச்சனை இருக்குது, அது உங்களுக்கு நல்லா இருக்கும், டக்குன்னு முடியும். அப்படி உங்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டம் மூலியமாக உங்களுக்கு பணங்காசு வந்து நல்ல வந்து உங்களுக்கு ஆவகனம் ஆகும், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி, எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் சரி, இவருக்கு உண்டான மூல மந்திரத்தை வந்து ஒரு 21 டைம் நீங்கள் சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும். ஒரு பூஜை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, முருகர் பூஜை முடிச்சா அடுத்த ஒரு தெய்வத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, இந்த மந்திரத்தை 21 டைம் சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சித்தி ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது அஷ்டகர்மம் செஞ்சாலும் சரி, இல்லாட்டி என்ன ஒரு விபூதியாக முருகர் நினச்சி நீங்கள் எடுத்து கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தா கூட எல்லாமே வேலை பார்க்கும். இது வந்து முக்கியமாக வீடு பாதுகாப்பு பண்ணுறதுக்கும் பாதுகாப்பு பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி முறையில் உபாசன முறையில் எடுத்து கொடுத்தாலும் சரி, அந்த இதை கொண்டு நீங்கள் வீட்டில் வைக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எப்பேற்பட்ட விஷயம் என்ன ஒரு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஏவல் செய்வன என்ன இருந்தாலும் சரி உடனே விலகி அது விலகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக நல்லது நடக்கிறது வந்து நீங்கள் கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பூஜை வந்து. இது யாருக்காவது தேவைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கேன். நானே சித்து எடுத்து நீங்கள் முடிக்கிற மாதிரி அப்படியும் நம்ம கொடுக்கலாம். இல்லை நீங்களே 48 நாள் உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் நம்ம கொடுப்போம். அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த முருகருக்கு எல்லாமே இது பண்ணி கீழே பாதத்தில் வந்து நாங்கள் ஒரு பூ வச்சுருப்போம். அதை வந்து எங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து இட்லி பூ அப்படிம்பாங்க. இந்த பூ வந்து முருகருக்கு வந்து ரொம்ப உகந்த பூ இது வந்து. அப்போ நம்ம இந்த மாதிரி பூக்களை வச்சு நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த பூஜையிலிருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அவர் நல்லா ஏற்றுக்கிடுவார், பரிபூர்ணமாக நம்ம ஏற்றுக்கிடுவார் நம்ம பூஜையை வந்து. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும். நம்ம நிறைய படையல் போடணும், அதாவது 1000 கணக்கில் வாங்கி வச்சாதான் நமக்கு வசியமாவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் மனசார எப்படி இந்த தெய்வத்தை கும்பிடுதீங்களோ அழைக்கீங்களோ அதை பொறுத்து தான் தெய்வம் வந்து உங்ககிட்ட வந்து வரும். இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நான் படையல் வச்சுருக்கேன், இன்னொருத்தவங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு படையல் வச்சுட்டாங்கன்னா 1000 ரூபாய்க்கு படையல் வச்சவங்களை தேடி தெய்வம் என்றைக்குமே போகாது. அந்த 100 ரூபாய்க்கு ஒருத்தன் படையல் வச்சா கூட உண்மையாக வச்சானா அவனை தேடி தான் தெய்வம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கும். அதனால என்றைக்குமே படையலை பார்த்து தெய்வங்கள் வரவே செய்யாது. நம்ம அந்த தெய்வத்தை எப்படி மனசார கூப்பிடுதோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். நான் நம்மளை உண்மையிலே கூப்பிடுதானா இல்லை இவன் தேவைக்கு நம்மளை கூப்பிடுதானா அப்படின்னு பார்த்து தான் எல்லாமே செய்யும். உங்களுக்கு தேவைப்படுதவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நல்லபடியாக நம்பிக்கையாக இந்த தெய்வத்தை என்ன எடுத்தாலும் சரி நம்பிக்கையாக இது பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும், நல்லபடியாக இருக்கும். தேவைப்படுதவங்க சொல்லுங்க எடுக்க. அதே மாதிரி இப்போ அடுத்த வாரத்தில் தீபாவளி முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பிக்கு. அந்த சஷ்டி டைமில் இது நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து, ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து. அதனால் நீங்கள் உங்களுக்கு அப்படி இல்லை சஷ்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதை சொல்லுங்கள், ரெடி பண்ணி நாங்கள் தாரோம். நன்றி.